2026 ஆங்கில புத்தாண்டு பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலில் தங்க கவசத்தில் எழுந்தருளிய கற்பக விநாயகருக்கு சிறப்பு வழிபாடு. தமிழகம் முழுவதும் இருந்து வருகை தந்துள்ள பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று தரிசனம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள பிள்ளையார்பட்டியில் பிரசித்தி பெற்ற கற்பக விநாயகர் ஆலயத்தில் 2026 ஆண்டின் முதல் நாள் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு இன்று அதிகாலை 3:30 மணிக்கு மேல் கோவில் நடை திறக்கப்பட்டு 4 மணிக்கு பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர். தொடர்ந்து மூலவர் கற்பக விநாயகர் தங்க கவசத்திலும் உற்சவர் வெள்ளி மூஷிக வாகனத்திலும் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இந்துக்களின் முழுமுதற் கடவுளாக போற்றப்படுகின்ற விநாயகப் பெருமானை வருடத்தின் முதல் நாளில் வழிபாடு செய்தால் அந்த ஆண்டு முழுவதும் வெற்றிகரமாக இருக்கும் என்பது இந்துக்களின் நம்பிக்கை என்பதால் தமிழகம் முழுவதும் மட்டுமின்றி வெளிநாடு வெளி மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்து வருகின்றனர். இதேபோன்று ஐயப்பன் மற்றும் முருக பக்தர்கள் என பல்லாயிரக்கணக்கானோர் அதிகாலையில் இருந்தே ஆலயத்திற்கு வர துவங்கியுள்ளனர். பள்ளிகளுக்கு அரையாண்டு விடுமுறை என்பதால் குடும்பமாக பக்தர்கள் கோவிலுக்கு வருகை தந்துள்ளனர். இதுவரை சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு சுமார் 30,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வரிசையாக நின்று ஸ்ரீ கற்பக விநாயகரை தரிசனம் செய்து வருகின்றனர். கோவில் அறங்காவலர் குழு சார்பாக விரைவான தரிசனத்திற்கு சீரான இடைவெளியில் பக்தர்கள் வரிசையில் செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் பக்தர்களின் வசதிக்காக குடிநீர், உணவு, மருத்துவ வசதி செய்யப்பட்டுள்ளன. மாவட்ட காவல்துறை சார்பில் முக்கிய இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தின் அனைத்து பகுதியில் இருந்து அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் பிள்ளையார்பட்டிக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது.